வணக்கம். இப்ப எனக்கு கல்யாணம் ஆன கதைய சொல்றேன். 1970 1970ல சிவகாசியில ஐயனார் ஜானகிஅம்மாள் காலேஜில இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல நான் ஜாயின் பண்றேன். அப்ப என்ன ரூல் என்னன்னா, 2 வருஷம் டெம்பரரி, 1 வருஷம் புரொபேஷன். அதுக்கப்புறம் தான் வேலை பெர்மனன்ட் ஆகும். அதனால வேலை பெர்மனன்ட் ஆகுற வரைக்கும் கல்யாணத்த பத்தி அந்த காலத்தில யாருமே சிந்திக்க மாட்டாங்க. அது மாதிரி 1970, 73, 73ல எனக்கு வேலை பெர்மனன்ட் நிரந்தரமாயிருச்சு. என்னோட நெருங்கின நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு. அவன் பூரா நம்மள உசுப்பேத்தி விடுறான். "டேய் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையே! நீ உங்க அப்பாட்ட சொல்லி பொண்ணு பார்த்து கல்யாண வாழ்க்கை ஜாலியா இருக்கலாம்டா" அப்படின்னான். அப்ப நமக்கும் அந்த வயசுல ஒரு 27 வயசுல ஒரு கல்யாண வாழ்க்கை, ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இப்ப எங்க வீட்லலாம் எப்படின்னா, எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. அ ரொம்ப பேசவே மாட்டாரு. அடிதான். எதுக்கெடுத்தாலும் அடிதான். அப்ப எதுனாலும் எங்க அம்மாட்ட சொல்லி தான் அப்பாவுக்கு அந்த செய்திய கடத்துவோம். அப்ப சனிக்கிழமை நான் சிவகாசியிலேருந்து மதுரைக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா தான் இருந்தாங்க. அம்மாட்ட மெதுவா சொன்னேன். "அம்மா நீ நல்லா வாய்க்கு ருசியா 27 வயசு வரைக்கும் நல்லா சமைச்சு போட்டு, நல்லா சாப்பிட வச்சுட்ட. இப்ப சிவகாசி ஊருக்குள்ள போனா நல்ல ஹோட்டலே இல்ல. 2 ஹோட்டல் தான் இருக்குது. அந்த 2 ஹோட்டல்லயும் நல்ல சாப்பாடு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குதும்மா. அப்பாட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுமான்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கங்கிறது அர்த்தம். சாப்பாட்டுக்கு ஏதாவது நல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுமா. எங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு அது. ஓ! பையன் சாப்பாட்டுக்கு அடி போடல, சம்சாரத்துக்கு அடி போடுறான். அப்படிங்கிறது எங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. எங்க அப்பா ராத்திரி 11 மணி, 11:30 மணிக்கு கடைய சாத்திட்டு வீட்டுக்கு வந்தார். 11 மணிக்கு மேல தான் சாப்பிடுவாரு, இரவு சாப்பாடு. அந்த காலத்து லைஃப் ஸ்டைல் அப்படி. அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில எங்க அம்மா மெதுவா சொல்றாங்க. "என்னங்க, ராமச்சந்திரன் வந்திருக்கிறான்." சரி என்ன? என்ன விஷயம்?" "இல்ல சிவகாசியில வந்து அவனுக்கு நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குதாம். அதனால நாம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும்." அப்படின்னோன்னே, எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ஏற்பாடு பண்ணிருவோன்ட்டாரு. ஏற்பாடு பண்ணிருவோன்னோன்னே எனக்கு ரூம்ல இருக்க எனக்கு சந்தோஷம் தாங்கல. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கேன். "என்னங்க அப்ப ஏற்பாடு பண்ணிருவோமா?" அப்படின்னு எங்க அம்மா மறுபடியும், "இதுல என்ன பெரிய கஷ்டமில்லாத வேலை? இது ஒரு பெரிய விஷயமா? ஏற்பாடு பண்ணிருவோம். அவனுக்கு நல்ல சாப்பாடு வேணும் அவ்வளோதானே?" "ஆமாங்க நல்ல எங்க அம்மா சும்மா தானே இருக்கா? யாரு? எங்க அப்பாவுக்கு அம்மா. என் பாட்டி. அவ சூப்பரா சமைப்பா. அவள வேணா சிவாஜிய கூட்டு போ சொல்லுன்ட்டாரு. அட பாவிகளா! கல்யாணம் பண்ணி வைங்கடான்னா, கிழவிய கூட்டிட்டு போன்னு சொல்றாரேன்னு ரொம்ப கஷ்டம். அப்புறம் எங்க அம்மா ஓரளவுக்கு அப்பாட்ட சொல்லி, "ஏங்க அது இல்லைங்க. அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேண்டாமா? அவனுக்கு வேலையும் நிரந்தரம் ஆயிருச்சு. அ வயசு 27 வயசு ஆயிருச்சு. அவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ண வேண்டாமா?" அப்படின்னு ஒன்ன தான் அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சு, தென்காசியில போய் பொண்ணு பார்த்து, பொண்ணு பார்க்க போனபோது அது ஒரு பெரிய வேடிக்கை. பொண்ணு பார்க்க போனோம்னா, கரெக்ட்டா பொண்ண அலங்காரம் பண்ணி, பொண்ண கூப்பிடுங்கன்னு சொல்ற நேரத்தில பவர் கட் ஆயிருச்சு. அட சரி பவர் கட் ஆயிருச்சே, இருட்டா இருக்கே, இப்ப போனோம்னா மாப்பிள்ளை பார்க்க முடியாதே பொண்ண, அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாவது அ வராம இருந்துக்கணும். அது இருட்டுக்குள்ள திடுன்னு ஓடி போயிருச்சு. இந்த பக்கம் கிழக்க இருந்து மேற்கு ஓடிருச்சு. எங்க பெரியப்பா தான் பொண்ணு பார்க்க அன்னைக்கு என் கூட வந்திருந்தாரு. பொண்ணு கிழக்க இருந்து மேற்க போன பிறகு டக்குன்னு கரண்ட் வருது. எங்க பெரியப்பா கேட்குறாரு, "ஏய் பொண்ண பார்த்தியா?" அப்படிங்கிறாரு. "பொண்ண பார்த்தியா? பொண்ணு கிராஸ் பண்ணி போகையில கரண்ட் இல்ல பெரியப்பா. இருட்டா இருந்தது. நான் பொண்ண பார்க்கவே இல்ல பெரியப்பா" அப்படின்னேன். அவரு என் காதோட சொல்றாரு, "ராமச்சந்திரா, நல்ல வேளை நீ பொண்ண பார்க்கல. கரண்ட் மட்டும் இருந்திருந்தா பொண்ணு உன்னைய பார்த்துருக்கும். பொண்ணு மட்டும் உன்னைய பார்த்திருந்தது, சத்தியமா இந்த ஜென்மத்தில உனக்கு கல்யாணம் கிடையாது. உன்னை எவடா கட்டிக்குவான்னு" அவரு கேலியும் கிண்டலும் பண்றாரு. அப்புறம் கரண்ட்டு வந்தது. பொண்ண பார்த்தாங்க. பொண்ண பார்த்தோம். புடிச்சு போச்சு. அந்த பொண்ணுக்கும் என்னைய புடிச்சு போச்சு. ஏன்னா, எங்க இனத்தில அந்த காலத்தில 70ல எம்.ஏ படிச்சவங்கிறது 4, 5 பேர் தான் இருந்தான். அதனால எம்.ஏ படிச்ச மாப்பிள்ளை காலேஜில புரொஃபஸரா இருக்காருன்னு சொல்லி பொண்ணு குடுத்துட்டாங்க. இது பொண்ணு பார்த்த படலம்.
முதல்ல அப்பாவை பொண்ணு பார்க்குறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்தாச்சு. கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்தில் மணமகன் அறையில் நான் உட்காந்துருக்கேன். ஒரு லுங்கி, ஒரு பனியன் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நமக்கு மேக்கப் போடுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் நிற்கிறாங்க. அது எங்கள் அப்பா அந்த காலத்தில் பான்ஸ் பவுடர்னு ஒரு உயரமாக ஒரு டப்பா இருக்கும். அதில் ஒரு டப்பா முழுக்க வாங்கி வச்சுட்டார். எங்கள் அப்பா முடிவு எடுத்துட்டார், இவன் கலருக்கு அந்த டப்பா முழுக்க அடித்தா தான் ஓரளவுக்கு இவன் மணமேடையில் உட்காரையில் ஆளுகளுக்கு தெரிவான் அப்படின்னு அது வச்சுட்டார். ஏன்னா நமக்கு டென்ஷனில் வேர்க்குது. ஏன்னா முதல்ல கல்யாணம் பண்ண போகிறோமா, வேர்க்குது. அவங்க வேர்வையை துடைச்சிட்டு பவுடரை அந்த கொத்தனார் சாந்து அள்ளி அப்புவார் பாருங்க, அது மாதிரி அவங்க பவுடர் அடிக்கிறாங்க. மாப்பிள்ள பாடுறா, கண்ணாடியில் பாடுறா, எப்படி இருக்குன்னா கண்ணாடியில் பார்த்தா மகாபலிபுரம் சிற்பம் மாதிரி இருக்கு நம்ம உருவம். நம்ம கலருக்கு பவுடர் அடிச்சிருக்காங்களா, பவுடர் அடித்தா திட்டாக இருக்குது மகாபலிபுரம் சிற்பம். உடனே என் ஃப்ரெண்டு வந்து, டே அவனுக்கு வேர்வையோட பவுடரை போட்டிங்கன்னா நல்லா வாடா இருக்கும், அந்த ஃபேனை போடுங்கடா, அந்த ஃபேனை போடுங்கடா அப்படின்னா. ஃபேனை போட்டேன். அது பழைய காலத்து ஃபேனு, பழைய மண்டபம். திருப்பரங்குன்றத்தில் மகாலட்சுமி மகால்னு பேர், அதுக்கு பேர். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஃபேன் மாதிரி சின்ன ரெக்கையிலங்க, பெரிய ரெக்கை. பழைய ஃபேனை போட்டான். ஃபேனை போட்டால் 1ல் வச்சுருக்கிறான். 1ல் வச்ச உடனே ஃபேனு மெதுவாக சுற்றுது. அது பழைய ஃபேனா, க்ரன்னு சவுண்டு வருது. மெதுவாக சுற்றுனோன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஸ்பீடை கூட்டி வைடா, வேர்க்குதுல அப்படின்னோடனே 3ல் வச்சான். ரெகுலேட்டரில் 3ல் வச்ச உடனே ஃபேனு க்ரகான் க்ரகான் அப்படி சுற்றுது. இன்னும் ஸ்பீடை கூட்டுறா அப்படின்னா ஸ்பீடு 5ல் வச்சா கிறுக்காங் 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 கிறுக்கான்னு சுற்றுது. பக்கத்தில் அந்த பயலுகளுக்கு சிரிப்பு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டே மாப்பிள்ள உள்ள தண்டா கிறுக்கேக்குது. எது ஃபேனு? இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்தேல, இப்போ மாட்டிக்க போறையில் அது இது ஃபேனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபேனு கிறுக்கான் 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 கிறுக்கான்னு சுற்றுது பாரு அப்படின்னு. இந்த 3 சம்பவத்தையும் நினச்சி பார்த்துட்டு இப்போ நிறைவாக சொல்கிறேன். பொண்ணு பார்த்த அன்னைக்கு எங்கள் பெரியப்பா என்ன சொன்னார், நல்ல வேலைடா பொண்ணு உன்னைய பார்க்கல, பார்த்தா கல்யாணமே அவனுக்கு ஆயிருக்காதுன்னார். கல்யாண மண்டபத்தில் ஃபேன் என்ன சொல்லிச்சு, கல்யாணமாடா பண்ணிக்க போகிற கிறுக்கு பயலே அப்படிங்கிற மாதிரி கிறுக்கான் கிறுக்கான் கிறுக்கான்னு சுற்றுச்சு. இவ்வளவு தடைகளுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சு சார். இவ்வளோ தடைகளுக்கு பிறகு கல்யாணம் ஆகி 1973லேருந்து இன்றைக்கி 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 வருஷம். 52 வருஷம் தாம்பத்தியம். 52 வருஷம் தாம்பத்தியத்தில் சண்டை வரலையா, சச்சரவு வரலையானா எல்லாம் வந்தது. சண்டை வந்தது, சச்சரவு வந்தது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அனுசரித்து போகிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த அனுசரித்து போகிற பண்பாடு எங்கள்கிட்ட இருந்ததுனால 52 வருஷம் ஒரு இல்லற வாழ்க்கை இன்பமயமாக ஓடி கழிஞ்சிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். சுவிட்சர்லாந்தில் பேசினேன். அங்கே ஃபாரினர்ஸ் ஆடியன்ஸில் ஒரு 4-5 பேர் உட்கார்ந்ததுனால மத்தியில் இங்கிலீஷில் சில வாக்கியங்களை சொன்னேன். சொன்னோடனே அந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் ஒருத்தர் வந்து நான் மேடை விட்டு இறங்கினோடனே ஒருத்தர் வந்து பாராட்டினார். ப்ரொஃபஸர் ரொம்ப நல்லா இங்கிலீஷில் பேசினார், ரொம்ப யூ ஸ்போக் வெரி வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு நம்முடைய பர்சனல் லைஃப்பை பற்றி விசாரித்தார். ப்ரொஃபஸர் ஆர் யூ மேரீட் அப்படின்னார். கல்யாணம் ஆயிடுச்சான்னார். ஆயிடுச்சு. ஓ 80 வயசுன்னு சொன்ன பிறகும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு அவர் கேட்டார். ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஆர் யூ மேரீட்? யா ஆஃப்கோர்ஸ். ஹவு லாங் ஆர் யூ மேரீட்? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகினா? 52 வருஷம் ஆச்சு. 52 வருஷம், 52 லாங் இயர்ஸ், 52 லாங் இயர்ஸ் வித் த சேம் ஒய்ஃப். 52 வருஷம் ஒரே ஒய்ஃபோட இருக்கியான்னா அவன். ஆமாயானா அவன் மயங்கி விழுந்துட்டான். ஏன்னா நான் இதுதான் நிறைவாக சொல்ல, இந்திய வாழ்க்கைக்கும் தமிழ்நாட்டு வாழ்க்கைக்கும் மேலை நாட்டு வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்னன்னா, 52 வருஷம் ஒரே மனைவியோட வாழ்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் மேலை நாட்டுக்காரனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் திருமணம் என்பது எல்லாமே சொல்லுவாங்க பந்த பாசம் அப்படிம்பாங்க.
பந்தம்னா விலங்கு. திருமணம் என்பது பந்தம் அல்ல. திருமணம் என்பது விலங்கு அல்ல. திருமணம் என்பது பாசம், அன்பு, கருணை, இரக்கம், அன்பை பரிமாறுவது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது. ஒரு 52 வருஷம் ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா, எனக்கு கோபம் வரும், அவளுக்கு கோபம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமா பேசியிருக்கிறோம். ஆனா விவாகரத்துங்கிற சிந்தனை எங்க மனசுக்குள்ள வந்ததே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க 5 வருஷம் 6 வருஷம் காதலிக்கிறாங்க. மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தோளில் ஒருத்தர் படுத்துருக்குறாங்க வெயிலில் உட்காந்து. பைக்கில் போகிற பைக்கில் போகல பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவி, அந்த காதலனும் காதலியும் போகிற மாதிரி இல்லை, ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒட்டி உட்காந்துருக்காங்க. 2 ஆள் போகிற மாதிரியே தெரியல. அந்த பொண்ணு அந்த பயலை அப்படி இறுக்கி கட்டியிருக்கு. அந்த பொண்ணு பின்னாடி இருக்குன்னு இவன் அதுக்காக ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறான். இவ்வளவு நெருக்கமாக, இவ்வளவு பிரமாதமாக பரிசுகள் எல்லாம் பரிமாறிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. 2 வருஷம் 3 வருஷத்தில் விவாகரத்துங்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க கல்யாணத்துலேயும் அச்சதை தூவுனா, அவங்க கல்யாணத்துலேயும் ஐயர் மந்திரம் சொன்னா, அவங்க கல்யாணத்துலேயும் விஷ் யூ ஹாப்பி மேரிடு லைஃப்னு கை குலுக்குனா, இவ்வளவு வாழ்த்துகள் வந்த பிறகு எப்படி அந்த கல்யாண வாழ்க்கை விவாகரத்தில் போய் நிற்கிது? அந்த மந்திரத்துக்கு மரியாதை இல்லையா? எஃபெக்ட் இல்லையா? இல்லை வயசில் பெரியவங்க வந்து அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணாங்களே, அந்த ஆசீர்வாதத்தில் அர்த்தம் இல்லையா? ஆசீர்வாதத்துலலாம் அர்த்தம் இருக்குது, மந்திரத்துலலாம் எஃபெக்ட் இருக்குது. இந்த 2 பேருக்கும் வாழ தெரியல. அவ்வளோதான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, கார் எடுத்துக்கிட்டு ஒரு 500 கிலோமீட்டர் போகிறீங்க. என்ன கேட்பீங்க? டேங்க் ஃபுல் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. ஏர் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. பிரேக்கெலாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஓகே. ஒரு 500 கிலோமீட்டர் பயணப்படுறதுக்கு அந்த கார் இப்போ ரெடி. டேங்க் ஃபுல்லு, பிரேக் ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்ட். டிரைவிங்க்கு ரெடி கார். இப்போ என் கேள்வி, டேங்க்கு ஃபுல்லாக இருக்கிற காரை எடுத்துக்கிட்டு போனால் ஆக்சிடெண்ட் ஆகாதுங்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டா? ரொம்ப நுணுக்கமான கேள்வி. கார் ஓடுறதுக்கு எது வேணும்? டீசலோ பெட்ரோலோ ஃபியூவல் வேணும். ஆனால் டேங்க்கு ஃபுல்லாக ஃபியூவல் நிரப்புனாலும் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா டேங்க்கு ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம் வண்டி ஓடுறதுக்கு. வண்டி ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா தேவை எஃபிஷியன்ட் டிரைவிங். புரியுதுங்களா? இப்போ இந்த குழந்தைங்க, இன்றைக்குள்ள மாடர்ன் குழந்தைங்க எல்லாம் 6 மாதம் 6 வருஷம் 2 வருஷம் விவாகரத்துனா என்ன அர்த்தம்னா, குடும்பங்கிற காரில் ஆசீர்வாதங்கிற ஃபியூவல் நிரப்பப்பட்டது, வாழ்த்து நிரப்பப்பட்டது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எது தெரியல? டிரைவிங் தெரியல, வாழ தெரியல. அதில் என்னோட செய்தியாக நான் சொல்கிறது இதுதான். கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. கல்யாண வாழ்க்கையை நிறைவு பெறுகிற மாதிரி வாழணும். ஆங்கிலத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது, பிகமிங் இஸ் ஈஸி பட் பீயிங் இஸ் டிஃபிகல்ட். கணவனை ஆகிறது மனைவி ஆகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக. தாலி கட்டிட்டா மனைவி, தாலி கட்டிட்டா கணவன். ஆனால் கணவனும் மனைவியுமாக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு பெரிய மனசு, பெரிய அறிவு, பெரிய அன்பு வேணும். அந்த அன்பும் அறிவும் ஓங்கி எல்லா குடும்பங்களிலும் இல்லறம் செழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.